Hello everyone, today we are going to see about array in C++. What is an array? An array is a sequence of collection of related data items. What is the purpose of an array? To store multiple value in a single variable but of same data type. நார்மலாக நம்ம C++ ப்ரோக்ராமில் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா int a equal to 10 அப்படின்னு கொடுப்போம். ஸோ int அப்படிங்கிறது டேட்டா டைப், a அப்படிங்கிறது வேரியபிள், 10 அப்படிங்கிற வேல்யூ வந்து எந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா a அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அரே அப்படிங்கிறது சிங்கிள் வேரியபிளில் மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதா என்ன அப்படின்னா அரே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இன்ட்டு x5. இன்ட் அப்படிங்கிறது இன்டீஜர் டேட்டா டைப், எக்ஸ் அப்படிங்கிறது வேரியபிள். இந்த வேரியபிளில் இந்த 5 அப்படிங்கிற வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 5 இஸ் நாட் அ சிங்கிள் வேல்யூ, it include the 5 number of values. Example 1 2 3 4 5. Okay, next அரேஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் டைமென்ஷனல் அரே, செகண்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் ஆஃப் அரே. ஹவு டு டிக்ளேர் த அரே? நார்மலாக நம்ம வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணுவோம்? டேட்டா டைப்போடு தான் டிக்ளேர் பண்ணுவோம். இன்ட்டு ஏ அப்படின்னு தான் நம்ம வேரியபிளை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் லைக் அரேவையும் எப்படி தான் டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிளோட தான் டேட்டா டைப்போட தான் நம்ம அரேவையும் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு த இன்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு த சப்ஸ்கிரிப்ட். இன்டெக்ஸ் அப்படின்னா இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 5 அப்படிங்கிற வேல்யூ தான் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு சப்ஸ்கிரிப்ட். இன்டெக்ஸ் இஸ் ஆல்சோ கால்டு சப்ஸ்கிரிப்ட். இதில் ஃபஸ்ட்டு அரேவோட வேல்யூ எப்போதுமே பிகினிங் வேல்யூ என்ன அப்படின்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அந்த மாதிரி தான் உங்களுக்கு அரே வேல்யூ ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அரேவும் ஒன் ஆஃப் த மெமரி லொக்கேஷன். ஓகேவா? ஸோ வேரியபிளில் எப்படி நம்ம ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அரேலையும் ஒரு வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டோர் பண்ணுறோம். இப்போ அரேவுக்கும் வேரியபிளுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா வேரியபிள் அப்படிங்கிறது சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும், அரே அப்படிங்கிறது மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா டைப். வேரியபிளை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டேட்டா டைப் கொடுத்து தான் டிக்ளேர் பண்ணுவோம். அதே மாதிரி தான் டேட்டா டைப் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு அரே நேம். அரே நேம் அப்படிங்கிறது ABCD அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டிக்ளேர்ட் சைஸ், அதுக்குள்ளே சைஸ் நம்ம கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 டைமென்ஷனல் அரே. அரேயில் 2 டைப்ஸ் ஆஃப் அரேஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் 1 டைமென்ஷனல் அரே, செகண்ட் ஒன் 2 டைமென்ஷனல் அரே. இந்த 1 டைமென்ஷனல் அரேவை நம்ம சிங்கிள் டைமென்ஷனல் அரேன்னு சொல்லலாம். இந்த அரேயில் இந்த 1 டைமென்ஷனல் அரேயில் ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டுமே கொடுத்தா அது 1 டைமென்ஷனல் அரே. இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நான் 5ன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு வேல்யூவை கொடுக்கறது என்ன அப்படின்னா 1 டைமென்ஷனல் அரே. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு நம்பர் 5. ஸோ இந்த நம்பர் 5ல் எந்த 5 நம்பர்ஸ் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு 35 40 20 57 19 அந்த மாதிரி நம்ம எந்த நம்பர்ஸ் வேணாலும் அதில் ஆட் ஆகும். ஸோ இந்த ஒரே ஒரு இன்டெக்ஸ் நம்பர் மட்டுமே கொடுத்தா அது 1 டைமென்ஷனல் அரே. நெக்ஸ்ட்டு இந்த 1 டைமென்ஷனல் அரேவை எப்படி நம்ம அதுக்குள்ளே சின்டெக்ஸ் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டைமென்ஷனல் அரேனா என்னன்னு சொன்னேன்? ஒரே ஒரு வேல்யூஸ் மட்டுமே கொடுத்தா அது 1 டைமென்ஷனல் அரே. அதுக்குள்ளே சின்டெக்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டேட்டா டைப், நெக்ஸ்ட்டு அரே நேம், அதுக்கப்புறம் சைஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டேட்டா டைப்புக்குள்ளே என்ன வந்திருக்கு அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப், A அப்படிங்கிறது அரே நேம், 3 அப்படிங்கிறது அரேவோட சைஸ். ஸோ அரே ப்ராக்கெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இதில் கேர்லி பிரேசஸ்லாம் ஆட் பண்ணக்கூடாது, பெராந்தசிஸும் ஆட் பண்ணக்கூடாது. அரே ப்ராக்கெட் எப்படி வரும் அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை தான் என்னென்னு சொல்லுவோம்? அரே ப்ராக்கெட்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அரேயில் உள்ள இன்டெக்ஸ், அதாவது இன்டெக்ஸ் அப்படிங்கிறது வேல்யூஸ்ன்னு சொல்லுவேன், இல்லைனா எலமெண்ட்னு சொல்லலாம். ஸோ இன்டெக்ஸ் வேல்யூஸ் எப்போதுமே வந்து ஸ்டார்ட் வித் 0லேருந்து தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும் இது. நெக்ஸ்ட்டு 2 டைமென்ஷனல் அரே. 2 டைமென்ஷனல் அரேவை மல்டி டைமென்ஷனல் அரேன்னு கூட சொல்லலாம். ஸோ இதில் வந்து 1 ஆர் மோர் எலமெண்ட்ஸ் ஆர் 1 ஆர் மோர் இன்டெக்ஸை வந்து ஆட் பண்ணுறதுக்கு தான் 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறப்போ இதை நம்ம எப்படி கால் பண்ணுவோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேட்ரிக்ஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அரே வேல்யூஸ் எல்லாமே இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ஆர் மோர் ரோஸில் தான் இருக்கும்.
வித்து காலம்ஸோட இருக்கும். ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா இது 2 டைமென்ஷனல் அரே. ஓகே, ஸோ இந்த பிக்சரில் 1 டைமென்ஷனல் அரேக்கும் 2 டைமென்ஷனல் அரேக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ 1 டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது சிம்பிள் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரே ஒரு எலமெண்ட் கொடுத்தா அதை 1 டைமென்ஷனல் அரேன்னு சொல்லுவோம். இதுவே மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மல்டிபிள் எலமெண்ட்ஸ் கொடுக்குறப்ப அது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வரும். ஸோ மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ரோஸ் அண்டு காலம்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு 1 dimensional array is also called single dimensional array and 2 dimensional array is also called multi dimensional array. நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்குள்ள சின்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டேட்டா டைப் அரே பிராக்கெட் நேம் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப் சைஸ். ஸோ இதுக்குள்ள டேட்டா டைப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரோஸ் அண்ட் காலம்ஸில் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டோர் டேட்டா ஆஸ் ஏ லிஸ்ட். இது ஒரே ஒரு லிஸ்ட்லேயே என்ன பண்ணோம் அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணிவிடும். பட் இந்த 2D டைமென்ஷனல் அரே ஆர் மல்டிபிள் டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது ரோஸ் அண்ட் காலம்ஸ் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி இதை ரன் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு அவுட்புட்டும் வந்துடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம். ஸோ இது அப்படிங்கிறது ஹெடர் ஃபைல். ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஹெடர் ஃபைல். நெக்ஸ்ட்டு இன்ட்டு மெயின். ஸோ இதில் கொஞ்சம் மெயினாக என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இன்டீஜர் டேட்டா டைப் தான் நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டீஜர் அப்படிங்கிற டேட்டா டைப்பில் ஏ அப்படிங்கிற அரே நேமில் 5 அப்படிங்கிற எலமெண்ட்டை என்ன பண்ணியிருக்கேன் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த 5 எலமெண்ட்டில் என்ன வேல்யூஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண வேண்டாம். அதுவே இந்த வேல்யூஸ் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூஸ் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 5 அப்படிங்கிற எலமெண்ட்ஸில் 1 2 3 4 5 அப்படிங்கிற வேல்யூஸ் தான் வரணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். ஓகேவா. ஸோ இனிஷியலைஸ் பண்ணுற வேல்யூஸ் எதுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னா இந்த கேர்லி பிரேசஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேவா. இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் செமிகோலன் புட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட். இந்த கம்பைலரில் வந்து எனக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் வேல்யூஸ் கேட்டிருந்துச்சு. அதனால் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஸ்கோப் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் கொடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சி அவுட்டில் A2 அப்படிங்கிற வேல்யூஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஓகேவா. பிரிண்ட் பண்ண சொல்லிவிட்டு ரிட்டன் 0 கொடுத்துருக்கேன். ஸோ ஏன்னா இதில் இன்டீஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் 0வை ரிட்டன் பண்ணும். இதுவே வாய்டு கொடுத்தோம் அப்படின்னா எந்த வேல்யூஸுமே ரிட்டன் பண்ணாது. ஓகேவா. ஸோ இப்போ அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா இதுக்குள்ளே அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா சி அவுட்டில் ஏ அப்படிங்கிற அரேயில் 2 செகண்ட் வேல்யூவை நான் செகண்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ செகண்ட் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா இந்த இடத்துல 3 அப்படிங்கிறது தான் செகண்ட் வேல்யூ. ஏன் அப்படின்னா ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா அரேயில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இது 0 வேல்யூ, 2 அப்படிங்கிறது 1 வேல்யூ, 3 அப்படிங்கிறது செகண்ட் வேல்யூ. ஓகேவா. 4 அப்படிங்கிறது தேர்ட் வேல்யூ, 5 அப்படிங்கிறது ஃபோர்த் வேல்யூ. ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ இப்போ சி அவுட்டில் ஏ அப்படிங்கிற வேரியபிளில் செகண்ட் எலமெண்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 3. ஸோ இந்த இடத்துல அவுட்புட் வந்துடுச்சு பாருங்கள், எனக்கு 3 அப்படிங்கிற அவுட்புட் வந்துடுச்சு. ஸோ இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ இந்த ப்ரோக்ராமை வீடியோ பார்க்குறப்ப இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், செகண்டாக ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சிருக்கேன். செகண்டாக உள்ள ப்ரோக்ராம் வந்து 2 டைமென்ஷனல் அரே ப்ரோக்ராம். ஸோ 2 டைமென்ஷனல் அரேயை பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் ஆக்சுவல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஹேஷ் இன்க்ளூட் ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது ஹெடர் ஃபைல், இன்ட்டு மெயின் ஆஃப் அப்படிங்கிறது மெயின் ஃபங்க்ஷன், ஓப்பன் ப்ராக்கெட். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு ஏ அப்படிங்கிற அரேயில் 5ங்கிற எலமெண்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த 5 எலமெண்ட்ஸ் கொடுத்த உடனே அதில் எந்த வேல்யூஸ் வரணும் அப்படிங்கிறத நான் இனிஷியலைஸும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன
பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி அவுட்டில் செகண்ட் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்டிஎல் கொடுத்துருக்கேன். ஏன் இந்த இடத்துல என்டிஎல் நான் இந்த டினோட் பண்ணுறேன் அப்படின்னா நியூ லைன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுனால நான் என்டிஎல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸ்லாஷ் என் கொடுப்போம் இல்லையா, ஸ்லாஷ் என் அப்படிங்கிறது நியூ லைன், என்டிஎல்லும் கொடுக்கலாம் ஸ்லாஷ் என்னும் கொடுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 2 டைமென்ஷனல் அரேக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இன்ட்டு பி, இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்ட்டு பி அப்படிங்கிற அரே நேம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ரோஸ் அண்ட் காலம்ஸில் தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. மல்டி டைமென்ஷனல் அரே அப்படிங்கிறது வேல்யூஸை எப்படி ஸ்டோர் பண்ணும், ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதாவது மேட்ரிக்ஸில் தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ரோ, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ரோ, 5 அப்படிங்கிறது காலம். ஸோ அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ரோ க்ரியேட் பண்ணணும். 5 அப்படிங்கிறது காலம் அப்படிங்கிறதுனால 5 நம்பர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு ரோ எப்போதுமே நம்ம வந்து முன்னாடி நான் இந்த இடத்துல பாருங்கள் 1 டைமென்ஷனல் அரேயில் பாருங்கள், இதில் வந்து சிங்கிள் கேர்லி பிரேசஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த இடத்துல டபுள் கேர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 2 ரோ நம்ம ஃபார்ம் பண்ணுறதுனால இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கேர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள் 1 2 3 4 5 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோ, 6 7 8 9 10 அப்படிங்கிறது செகண்ட் ரோ. ஏன் நான் 2 ரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா அரேயில் என்ன பண்ணியிருக்கேன் 2 ரோஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகணும் அப்படின்னு நான் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுனால 2 ரோஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா, 5 காலம்ஸ் அப்படிங்கிறதுனால 5 நம்பர் இருந்தாலே போதும். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள். இந்த இடத்துல 2 கேர்லி பிரேசஸையும் நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சி அவுட்டில் B03 அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோன்னு அர்த்தம். ஓகேவா, ஏன் ஃபஸ்ட்டு ரோன்னு சொல்கிறேன், அரே எலமெண்ட் எதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 அப்படிங்கிற ரோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோ. ஓகேவா, 3 அப்படிங்கிறது என்ன, 3 அப்படிங்கிறது தேர்டு வேல்யூஸ். இப்போ இந்த இடத்துல என்ன உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இதில் அவுட்புட் பாருங்கள் 3 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்படி 3 4 பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்புட் 3ன்னு வந்திருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு அவுட்புட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா சி அவுட்டில் ஃபஸ்ட்டு அவுட்புட் அப்படிங்கிறது சி அவுட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். இது 0 வேல்யூ, இது 1 வேல்யூ, இது 2 வேல்யூ. அப்போ செகண்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால 3 அப்படிங்கிற வேல்யூ உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அதுவே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பிரிண்ட் ஆகியிருக்கு, 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. இந்த 4 வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்னா இதில் செகண்டாக மல்டி டைமென்ஷனில் பாருங்கள் 0 அப்படிங்கிற ரோ, 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரோவை மென்ஷன் பண்ணும். இந்த ஃபஸ்ட்டு ரோவில் 3 தேர்டு வேல்யூ என்னவா இருக்கும், இது 0, இது 1, இது 2, இது 3. அப்போ தேர்டு வேல்யூ என்ன 4. ஸோ அதனால தான் இங்கே உங்களுக்கு 4 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதில் உங்களுக்கு லெசனில் இருக்கு இல்லையா, அரே லெசனில் ஒரு ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்டு மெயின் ஆஃபில் ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்ட்டு ஏ, அரே நேம் ஏல 5 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐ அப்படிங்கிற வேரியபிளையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே பண்ணியிருக்கேன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சி அவுட்டில் என்டர் 5 வேல்யூ /n, என்டர் 5 வேல்யூ அப்படிங்கிறது என்ன ஆகணும், பிரிண்ட் ஆகணும். அது அப்படியே பிரிண்ட் ஆகணும். ஏன் அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கிறதுனால இது அப்படியே பிரிண்ட் ஆகணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரோக்ராம்லலாம் சி அவுட்டில் என்ன கொடுத்துருக்க மாட்டோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம். ஏன்னா ப்ராசஸிங், ஓகேவா, ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்க மாட்டேன். பட் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே உங்களுக்கு, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகேவா, பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபாரில் i = 0. ஏன் i = 0 கொடுத்துருக்கேன்னா ஐ அப்படிங்கிற வேரியபிளை நான் அந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஃபார் i = 0, i <= 4, i++. இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு சி இன்னில் என்ன பண்ணியிருக்கேன், ஏஐ, சி இன்னில் ஏஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஏஐ அப்படிங்கிறது என்ன, சி இன்னில் ஏஐன்னு கொடுத்துருக்க இல்லையா, இது இன்புட் ஸ்டேட்மெண்ட். சி இன் அப்படின்னாலே இன்புட் ஸ்டேட்மெண்ட். அப்போ இன்புட் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, நம்ம தான் இன்புட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வந்திருக்கு, த நம்பர்ஸ் ஆர்
அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சி அவுட்டில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஏஐ அப்படியே பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, நம்ம கொடுக்குற வேல்யூ தான் அதுக்கப்புறமும் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதில் ஒன் மோர் டைம் நான் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா இதில் பாருங்கள், ஃபார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டில் ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ்னார் ஈக்குவல் டு 4, ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் சி இன்னில் ஏஐ. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நீங்கள் தான் இன்புட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்டாக ஒரு அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா த நம்பர்ஸ் ஆர், இந்த நம்பர்ஸ் ஆர் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் ஆகி நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸ் அது அப்படியே திரும்பவும் பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் சி அவுட்டில் ஏஐ கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்டர் 5 வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அவுட்புட்டில், இந்த என்டர் 5 வேல்யூஸ்ன்னு இருக்கு இல்லையா. இது இந்த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான அவுட்புட். அது செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 இது நம்ம இன்புட்டாக கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா சி இன்னில் என்ன கொடுத்துருக்கேன், இன்புட் ஸ்டேட்மெண்ட்டில் ஏஐன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போது 5 நம்பர்ஸ் ஏதோ நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணியிருக்கேன் இங்கே. நெக்ஸ்ட்டு த நம்பர்ஸ் ஆர் அப்படிங்கிற செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா. இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னா இதோ நம்பர்ஸ் ஆர் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். இங்கே த நம்பர்ஸ் ஆர் அப்படிங்கிறது அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதனால் அது அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு. திரும்ப பாருங்கள், சி அவுட்டில் ஏஐன்னு கொடுத்துருக்கேன். அப்போ ஆல்ரெடி நம்ம கொடுத்த அந்த வேல்யூஸ் தான் அப்படியே என்ன ஆகும், இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள், 1 2 3 4 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகியிருக்கு. ஸோ இதுதான் அவுட்புட்டு. ஓகேவா, இதில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமில் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். இதை உங்களுக்கு நான் வந்து பிடிஎஃபாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அரே அப்படிங்கிறதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை ஒரே வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அரே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா இப்போ நிறைய வேரியபிளே ஏன் டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ வேரியபிள் இப்போ வந்து 1 or more வேரியபிள்ஸ் நமக்கு ஒரு ப்ரோக்ராமில் நிறைய தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு வேரியபிளையும் டிக்ளேர் பண்ணி அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா. அப்போது ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அப்போ அரே யூஸ் பண்ணுறப்ப நமக்கு மல்டிபிள் வேல்யூஸை என்ன பண்ணுறோம், ஒரே வேரியபிளில் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்டோர் பண்ணிடுறோம். ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த அரே அப்படிங்கிற இந்த அரேவை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.